தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் மன்னர்களாலும் நமது முன்னோர்களாலும் கட்டப்பட்டு திராவிட கட்டடக்கலையின் பெட்டகங்களாக திகழும் நாயன்மார்களால் தேவாரப்பாடல் பெற்ற ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில்களின் கட்டடக்கலை மற்றும் கல்வெட்டுகளின் அடிப்படையில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயில்களாக 714 திருக்கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றை அதன் தொன்மை மாறாமல் புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் ஆண்டிற்கு ரூபாய் 100 கோடி வீதம் 300 கோடி ரூபாயும் நடப்பாண்டிற்கு ரூபாய் 125 கோடி என மொத்தம் ரூபாய் 425 கோடியினை அரசு நிதியாக வழங்கியுள்ளார்கள். அரசு நிதி, உபயதாரர் நிதி, திருக்கோயில் நிதி என மொத்தம் 572 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகள் தொன்மையான 352 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இதுவரை 60 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நிறைவு பெற்றுள்ளன. இவற்றில் கும்பகோணம் துக்காட்சி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோயிலினை தொன்மை மாறாமல் புனரமைத்தமைக்காக 2024ஆம் ஆண்டிற்கான யுனெஸ்கோ நிறுவனத்தின் விருதினை பெற்றுள்ளது பெருமைக்குரிய நிகழ்வாகும். நமது கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் காலப்பெட்டகங்களாக திகழும் பழமை வாய்ந்த திருக்கோயில்களின் தொன்மை மற்றும் கட்டடக்கலை போன்றவற்றை வருங்கால தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் அவற்றை பழமை மாறாமல் புனரமைத்து பாதுகாத்து இன்றைய தினம் அரசு நிதி ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் 63 திருக்கோயில்களின் திருப்பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவிப்பார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 கோவில்களின் நகரம் என அழைக்கப்படும் முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோயில்களான அருள்மிகு பச்சைவண்ணர் மற்றும் பவளவண்ணர் திருக்கோயிலில் ரூபாய் 2.50 கோடியிலும் மற்றும் அருள்மிகு வேழுக்கை அழகிய சிங்க பெருமாள் திருக்கோயிலில் ரூபாய் 1.18 கோடியிலும் திருப்பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அனுமதியோடு பக்தர்களின் சார்பில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பக்தர் திரு அமர்நாத் அவர்களை இந்த பணிகள் குறித்த தன்னுடைய கருத்தினை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.